வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம். சிம்ம லக்னத்துக்கு 2இல் செவ்வாய் 8இல் சனி, லக்ன லாட் சுபத்துவமாக இருந்தால் ஆயுளுக்கு ப்ராப்ளம் இருக்குமா? நன்றி. ஓகே, நல்ல கேள்வி. நுணுக்கமான கேள்வியே நுணுக்கமாக கேட்டீங்க. சிம்ம லக்னத்துக்கு 2-8ல் வந்து செவ்வாய் சனி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து லக்னாதிபதி சுபத்துவமாக இருந்தால் ஆயுள் வந்து ப்ராப்ளம் இருக்குமா? இருக்கும். 70 வயசுல போக வேண்டியவர் இந்த இடத்துல 8ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு. இதுல கூட 8ஆம் பாவகம் எப்படி கெட்டு போயிருக்கு? ஓகே, 80 வயசுல 90 வயசுல 70 வயசுல இறக்கக்கூடியவர் கொஞ்சம் ஏர்லியா இறக்க ஆரம்பிப்பார். 50 வயசுல இறந்துருவாரு. ஏன்? 8ஆம் இடத்தினுடைய நெருக்கமான பார்வை அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். சிம்ம லக்னம் வந்து வலுத்திருக்குன்றீங்க, லக்னாதிபதி வலுத்திருக்காருன்னா லக்னத்துல குரு இருக்காரு, லக்னாதிபதி உச்சமா இருக்காரு, இவருக்கு ஆயுள் பிரச்சனையே இருக்காது. சனி தசை செவ்வாய் தசை வந்தா கூட டல் அடிக்குமே தவிர ஆயுள் பிரச்சனைகள் வராது. ஆனா விபத்து அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை மேஷத்துல குரு இருக்காரு, லக்னத்துல சூரியன் இருக்காரு, இந்த அமைப்புகள்ல சுபத்துவமா ஆயுள் பங்கம் வருதுன்னு அர்த்தம். அதாவது உச்சத்தை விட ஆட்சி கொஞ்சம் குறைவான அமைப்புன்றதுனால, ஆனாலும் ஆட்சியா இருக்காரு, சுபத்துவமா இருக்காருன்றதுனால கூட 60 அப்படின்ற மாதிரியான அமைப்பு. உள்ளது 80 தொடரக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு விதிவிலக்கு என்னன்னாக்கா, லக்னத்துல ஆட்சியாக இருக்கிறாரு, சனி வந்து ஒரு அளவுக்கு 8ஆம் இடத்துல சுபர் வீட்டில தான் இருப்பாரு. செவ்வாயுடைய நெருக்கமான ஒரு 8, 10, 12, 8, 6, 3, 2 டிகிரிக்குள்ள பார்க்கும்போது கடுமையான அமைப்பு. சனி தசை வந்தா கடுமையை பண்ணும். ஓகேங்களா? இதே லக்னாதிபதி நீச்சமா இருக்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்காருனாலும் இந்த இடத்துல ஆயுள் பங்கம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாதகமே ஒரு நல்ல பௌர்ணமி தான். தீபாவளி பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமின்னு நினைக்கிறேன். ஆமா, ஐப்பசி மாசத்துல வர்ற பௌர்ணமி. லக்னத்துல ஒரு சுக்கரன் இருப்பாரு. ஆனா 40 எத்தனையோ வயசுல இறந்து போயிட்டாரு. ஜாதகத்தை அனுப்பி என்னன்னு கேட்டாங்க. அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குற சனி அந்த அமைப்புகள் வரும்போதே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. புதன் தசையில சனி புத்தியில இறந்துருப்பாங்க. 8 சனி பார்ப்பாரு. அப்போ இந்த அமைப்புகள்ல கேடத்தான் செய்யும். லக்னாதிபதி உச்சமா இருந்தா 40 வயசுல உயிர் போயிருக்காரு. ஒருவேளை அப்படியே திரும்பி வச்சுக்கோங்களேன். சித்ரா பௌர்ணமி, லக்னாதிபதி இந்த அமைப்புல லக்னத்துல குரு இருந்தா 80 வயசு வரைக்கும் ஆயுள் பங்கமே இருக்காது. சனி தசை வந்தால் 8ஆம் பாவக கெடுதலை பண்ணுவார். 8ஆம் இடத்தோட விஷயம் என்ன? நோயை கொடுப்பாரு, கட்டுக்குள்ள இருக்கிற நோயை கொடுப்பாரு. ஓகேங்களா? கட்டுக்குள்ள இருக்கிற நோயை கொடுப்பாரு, கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடனை கொடுப்பாரு, வேலையாட்களால் தொல்லையை கொடுப்பாரு. இந்த தன்மைகளை கொடுக்கவே செய்வார். காலை உடைப்பாரு, சில நேரங்கள்ல பண்ணுவார். ஆனா லக்னாதிபதியை மீற முடியாது அவரால். ஏன்னா லக்னாதிபதி அதீத வலுவான அமைப்புகள்ல இருக்காரு. ஒருவேளை இயல்பான சூரியன் லக்னத்துல இருக்காரு, சனி ராகுவோட கடுமையான அமைப்புல 8ஆம் இடத்துல இருக்காரு, ராகு தசை வருது, ஆயுளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ஆனாலும் இந்த இடத்துல ராகு அப்படி ரிவர்ஸ்ல எடுத்துக்குவாரு. 6, 8ஆம் அதிபதி தொடர்பை வாங்கி இருக்கக்கூடிய ராகுன்ற அமைப்புகளை 8ஆம் இடத்தை கெடுப்பாரு. இந்த மாதிரியான அந்த தனி ஜாதகருடைய அமைப்புகள்ல விஷயம் இருக்கு. இதுல நெருக்கமான பார்வை அமைப்பு, இதையும் பார்க்கணும். லக்னத்துல எத்தனை அளவுக்கு ஆட்சியான அமைப்புகள்ல இருக்காங்க. இந்த ஆட்சியான அமைப்புகள்ல கூட நீங்க பாருங்க, அந்த சேஷ்ட பலத்தை அங்க நீங்க பார்க்கணும். அந்த டிகிரி கணக்குல ஒரு மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து வரும். அந்த கணக்குகளை சில இடங்கள்ல பார்க்கணும். ஆனா மோஸ்ட்லி லக்னாதிபதி வலுத்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இயல்பான மரண அமைப்புகள் வராது. அப்ப எங்கெங்க அந்த மரண அமைப்புகள் வருது? லக்னாதிபதி முதல்ல கெட்டு போயிருந்திருக்கணும், லக்னம் கெட்டு போயிருக்கணும். லக்னத்துக்கு ஆகாத அவயோகர் லக்னத்துல இருந்தாலும் லக்னம் கெடும். ராகு இருந்தா லக்னம் கெடும், கேது இருந்தா லக்னம் கெடும். என்னங்க கேது லக்னம் கெடாதுன்னு சொன்னீங்க? ராகு 100% கெடுப்பாருங்க, கேது 20% மட்டும் கெடுப்பாரு. பெருசா வெளியில தெரியாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இந்த தன்மைகள் எல்லாம் கேது இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். செவ்வாய் இருக்காரு, அவசரக்கார அமைப்பு. ஆனா மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் இருக்காரு, கெடுதல். சிம்ம லக்னத்துக்கு லக்னத்துல சனி இருக்கிறாரு, லக்னம் கெடுது. மகர லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு லக்னத்திலே சனி இருக்காரு, லக்னம் கெடுது. லக்னத்தை சனி 7ல இருந்து திக்பலமா பாக்குறாரு, திக்பலமே இல்லைன்னு வந்துருங்க. பௌர்ணமி சந்திரன் வீடுனா திக்பலம் வரும். இந்த மாதிரியான தன்மைகள்ல புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய டிஃபரெண்டான அமைப்பு வரும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.